இல்ல எனக்கு பெர்சனலா அத பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஓகே. மீ டூன்றது நானும் நீங்க கேட்ட மாரி தான் கேட்டுருக்காங்க. பின்ன சில பேரு வேணும் ஒரு அட்டென்ஷனுக்காக வரவரு இருப்பாங்க. என்னன்னா இது இருக்கா? இல்லையா? உண்மையா? இதான்றது தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. சோசியல் மீடியானாலே நெறைய மேனிபுலேஷன் நடக்கிற ஒரு இடம் தான். ஸோ நீ சோசியல் மீடியால ஃபுல்லா நம்பிட்டனா, நீ வந்து ரியலிஸ்டிக் வேர்ல்ட கனெக்ட் பண்ண முடியாது. இவங்கள ரொம்ப பிடிக்கும். இவங்க கூட நடிக்கும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கீங்க. அப்படி யாராவது இருக்காங்களா உங்க கூட நடிக்கிறவங்க? ஐ திங்க் அது வந்து நித்யாராம். நந்தினி பேர் தான். ம். ஏன்னா அவ வந்து ரொம்ப ஜோவியலா இருப்பாங்க. ஜாலியா இருப்பாங்க. நம்ம கூட ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்க. சில டைம்ல நானும் அவளும் சேர்ந்து இந்த பொண்ணு நல்லா இருக்கு நடிக்குதுன்னு வந்து பார்ப்பேன். நாங்களே வந்து பார்ப்பேன். இப்போ புதுசா நடிக்கிற ஒரு ஆள் கூட நான் எப்பவுமே டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுவேன். ஒரு புது புது ஆக்டர் எனக்கு நான் கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஒருத்தரோட கம்ஃபர்டபுள் ஆகும். ஸோ புதுசா யார் வந்தாலும் நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுட்டு தான் நடிப்பாங்க. எனக்கு தெரியாதுல்ல அவர. நான் எப்படி ரொம்ப நாள் தெரிஞ்சவர எப்படி பிஹேவ் பண்ண முடியும்? இப்போ அருண் இல்ல ஒரு ஒரு ரிச் கேரக்டர் பண்ணும்போது அதுக்கேத்த மாரி நான் க்ரூம் பண்ணிப்பேன். ஹேர்லாம் கரெக்ட்டா பண்ணி, ட்ரெஸ்ஸிங் குறைச்சு கொஞ்சம் அயர்ன் பண்ணு. இல்லன்னா பிரபுக்கு நான் அயர்ன்லாம் பண்ண மாட்டேன். அப்படியே தூங்கிடுவேன் அப்படியே. தூங்கிட்டு அதே ட்ரெஸ் ரெடி வர சொல்லுவேன். எதுக்கு அயர்ன் பண்ணணும்? சில சேனல்ஸ் யூடியூப் சேனல்ஸ் ஆனாலும் அவங்களுக்கு வியூஸுக்காக வந்து இல்லாத விஷயங்கள்லாம் போர்ட்ரே பண்ணி பிஜிஎம் எல்லாம் போட்டு போடும்போது அது கண்டிப்பாக ஒருத்தருக்கு அகேன்ஸ்டாக போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு வியூவர்ஸ் பார்க்கும்போது இந்த ஆள் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எஸ்பெஷலி ஆக்டர்ஸ்னால் வந்து எல்லாரும் நினைப்பாங்க ஆக்டர்ஸோட லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பட் இதே ஸ்ட்ரகிள் லாட். அவங்க ஒரு இடத்துக்கு வரதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் எப்போவுமே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிருக்கு. அவங்க ஒர்க் அவுட் பார்க்கணும், அவங்க ஸ்லீப் பார்க்கணும், அவங்க நினச்செல்லாம் சாப்பிட முடியாது. ஒரு விஷயம் நம்மளுக்கு அடிக்ட் ஆகும்ல. ரீசென்ட் டைம்ல ஒரு விஷயத்த மறக்கணும்னு அடிக்ட் ஆகும்ல. அ நீங்க அது மாரி ஏதாவது விஷயங்கள் பண்ணியிருக்கீங்களா லைஃப்ல? இந்த விஷயத்த மறக்கறதுக்காக நான் இந்த விஷயத்த பண்ணேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்ல நான் நான் எப்பவுமே எந்த ஒரு போதைப் பொருளும் இப்ப நான் ட்ரிங்க் எல்லாம் பண்ண மாட்டேன். ஐ டோன்ட் ட்ரிங்க் ஆல்கஹால். ஓகே. அந்த மாதிரி விஷயத்துல நான் வந்து லைக் எனக்கு என்னோட இமோஷன் கண்ட்ரோல் என்கிட்ட இருக்கணும். நான் அது வேற ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு ஃபோர்ஸுக்கு நான் அது குடுக்குறது எனக்கு விருப்பம் இல்ல. ஸோ தென் நான் அப்புறமா வல்னரபிள் ஆயி அது எனக்கு பிடிக்காது. ஸோ என்னோட விஷயங்கள் என்கிட்ட இருக்கணும். என்னால இது முடியணும். என்னோட மைண்டில் ஸ்ட்ரெங்த் வச்சு அத ஹேண்டில் பண்ணணும். அப்படிதான் இருப்பாங்க. ஸோ ஒரு அடிக்ஷன்ல எனக்கு இல்ல. ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாடலிங் சும்மா நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க. மாடலிங் ட்ரை மட்டும் தான் பண்ணீங்களா? இல்ல டேட்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் அது மாரிலாம் பண்ணியிருக்கீங்களா மாடலிங்ல? இல்ல நான் கேரளால தான் சும்மா அந்த ரேம்ப் வாக் அந்த மாரிலாம் பண்ணும்போது தான் சில டென்ஷன் வர ஆரம்பிச்சுட்டு. இன்னும் நான் அன்னைக்கு ஏதோ ஒரு ஷோ போனேன். அன்னைக்கு நான் அதில நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் மாடல்ஸ்ல நான் வந்து செகண்டா வந்தேன். ம். நான் அது எதுவுமே பண்ணாத ஒரு பையன். ஸோ அப்போ அங்க இருக்கிற ஜட்ஜஸ் அவங்கலாம் மோட்டிவேஷன் கிடைக்கும்ல நமக்கு. யார் இந்த பையன் புதுசா வந்திருக்கு? அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு மோட்டிவேஷன் தான். ஓகே. மேபி அவங்களே ஆப்பர்ச்சுனிட்டி குடுப்பாங்க. சில பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாங்க. அது ஒரு யூனிவர்ஸோட ஒரு அலைன்மென்ட்ன்னு சொல்லலாம். ஓகே. அவ்வளவுதான். ஸோ இந்த மாடலிங் ஃபீல்ட்ல பெண்கள பெண்களும் இருக்காங்க, ஆண்களும் இருக்கிற ஒரு ஃபீல்டுன்னு சொல்லலாம். ம். ரொம்ப ஃபேமா தெரியிற ஒரு ஃபீல்டு. அதுல அதிகமா சொல்றது இந்த மீ டூ பிரச்சனைய பத்தி அதிகமா பேசுறாங்க மீ நெறைய. டூவா? ஆமா. ஆ. ஸோ அந்த பிரச்சனைய பத்தி பேசுறாங்க. உங்களுக்கு அந்த மாரி விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கா? இல்ல எனக்கு பெர்சனலா அத பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஓகே. மீ டூன்றது நானும் நீங்க கேட்ட மாரி தான் கேட்டுருக்காங்க. பட் அதில எவ்வளோ உண்மை இருக்குன்னு இப்ப நான் அத பார்த்துருக்காங்க. இல்ல நான் ஒரு டீம் கூட நான் அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா தான் அத பத்தி எனக்கு தெரியும். என்னோட கண் முன்னாடியே அது நடக்கல. நான் அத பார்த்ததில்ல. பின்ன சில பேரு வேணும் ஒரு அட்டென்ஷனுக்காக வரவரு இருப்பாங்க. ஸோ இப்ப என்னன்னா, இது இருக்கா? இல்லையா? உண்மையா? இதான்றது தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா சோசியல் மீடியானாலே நெறைய மேனிபுலேஷன் நடக்கிற ஒரு இடம் தான். ஓகே. ஸோ நீ சோசியல் மீடியால ஃபுல்லா நம்பிட்டனா, நீ வந்து ரியலிஸ்டிக் வேர்ல்ட கனெக்ட் பண்ண முடியாது. நீ சோசியல் மீடியா ஒரு வேர்ல்டுலயே இருக்க மாட்டிட்டு இருக்க நீ. ஸோ இந்த சோசியல் மீடியா வேர்ல்டும், ரியலிஸ்டிக் வேர்ல்டுக்கு ஏத்த மாரி டிஃபரன்ஸ் நீ என்னன்றது ஃபர்ஸ்ட்டு புரியணும். ஸோ அதனால அது மட்டும் தான் பார்ப்பாங்க. ஏன்னா மீ டூ பத்தி நான் பார்த்ததில்ல டூ பி ரியலி ஃபிராங்க். ஓகே. ம். ஸோ அத பார்த்ததுனால எனக்கு இந்த விஷயத்துல எந்த இது இல்ல எனக்கு அப்படின்னு சொல்லி தெரியாது. தெரியுது. மத்தவங்க சொல்றாங்க. எனக்கு எப்படி தெரியும்? அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்களா? கண்டிப்பா. சோ ஐ கான்ட் கமெண்ட் ஆன் இட். ஓகே. ஆ இப்போ உங்க கூட இந்த சீரியல் நடிக்கும்போது, இவங்கள ரொம்ப புடிக்கும். இவங்க கூட நடிக்கும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கீங்க. அப்படி யாராவது இருக்காங்களா உங்க கூட நடிக்கிறவங்க? ஐ திங்க் தட் வில் பி நித்யாராம். நந்தினி பேர் தான். ம். ஏன்னா அவ வந்து ரொம்ப ஜோவியலா இருப்பாங்க. ஜாலியா இருப்பாங்க நம்ம கூட. ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்க. சில டைம்ல நானும் அவளும் சேர்ந்து இந்த பொண்ணு நல்லா இருக்கு, நல்லா இருக்குது பார்ப்பேன். நாங்களே வந்து பார்ப்பேன்.
ஏன்னோ அந்த மாதிரி இருக்குது. அப்புறமா நான் அவளை எவ்வளோ கலாய்ச்சாலும், அவளை என்ன கலாய்ச்சாலும் அதில் ஒரு நான் நெகட்டிவ் எடுக்கல, அவள் அப்செட் ஆகிறதோ இருக்காது. ஓகே. ஸோ திறமை இஸ் குட் டு ஒர்க். அவளுக்கு நல்ல ஒரு பாண்டிங் எங்களுக்குள்ள இருக்கும். ம். அ அதுல வந்துட்டு இவங்க கூட நடிக்கும்போது ஒரு மாரி அன்கம்ஃபர்டபுளா இல்லாம, எனக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணியே நான் நடிப்பேன். அப்படி யாராவது இருக்காங்களா? அப்படி யாரும் இல்ல. நான் இப்ப புதுசா நடிக்கிற ஒரு ஆள் கூட நான் எப்பவுமே டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுவேன். ஒரு புது ஆக்டர் எனக்கு நான் கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஒருத்தரோட கம்ஃபர்டபுள் ஆகும். ஸோ புதுசா யாரு வந்தாலும் நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுட்டு தான் நடிப்பாங்க. எனக்கு தெரியாதுல்ல அவர. நான் எப்படி ரொம்ப நாள் தெரிஞ்ச மாரி எப்படி பிஹேவ் பண்ண முடியும்? ஓகே. ஸோ அவரும் வேற யாருமே அப்படி கிடையாது. புதுசா வரவங்க கிட்ட நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு மைண்ட் பண்ணுவேன். அப்புறமா எனக்கு தெரியாது எப்படி கம்ஃபர்டபுள் ஓகே. ஆகலாம். அ ரொம்ப இப்ப வந்து எனக்கு இந்த பயணம் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு முக்கிய பலமா இருக்கிறவங்க இவங்க தான் அப்படின்னு உங்க லைஃப்ல கண்டிப்பா ஒருத்தவங்க இருப்பாங்க. யார் அவங்க? அது நானா தான் இருக்கும். உங்கள தவிர வேற யாரையும் ஒருத்தவங்க சொல்லுங்க. எங்கள தவிர மேபி என்னோட அப்பா, சார் அம்மா. உங்களுக்கு நெறைய கேள்விகள் வச்சிருக்கேன். நீங்க சிங்கிள் லைன்ல ஆன்சர் சொன்னீங்கன்னா நான் எப்படி கேள்வி கேட்கிறது? இல்ல அதான் இது என்னன்னா, ஓகே அட் த எண்ட் ஆஃப் தி டே என்னோட அப்பா, அம்மா சொல்லியிருக்காங்க. தட் உனக்கு புடிச்சது நீ பண்ணிக்கோ. அவருக்கு என்னன்னா, நான் செட்டில் ஆவணும். நீ என்ன வந்து அப்ராட் போணும்ன்றத பத்தி ரொம்ப பிரஷர் எனக்கு குடுக்கல. சரி ட்ரை பண்ணிக்கோன்ட்டு சொன்னதுனால தான். இல்ல நீ இது பண்ண நீ வாழ்க்கை போயிடும். நீ அப்ராட் போயே ஆகணும்னு பிரஷர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் போயிருப்பேன். பட் அவங்க கொஞ்சம் ஃப்ரீடம் குடுத்ததுனால தான் இந்த ட்ராக்குக்கே நான் வந்தேன். ஸோ ஒரு காரணம் அவரா இருக்கலாம். ஒரு இன்னொரு காரணம். காரணம் ஒரு எல்லாரும். காரணம் அவங்களும் இருக்கலாம். ஆ. ஆனா கன்ஃபார்ம் சொல்லல அவங்கன்னு. ஒரு பின்ன நெறைய பேர் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் குடுத்து எஸ்பெஷலி இப்ப சன் டிவி பத்தி சொன்னீங்கன்னா, அவங்க எனக்கு ஒரு வாழ்க்கை குடுத்த மாரி தான். கண்டிப்பா. அவருக்கு என்ன வந்து நந்தினின்ற இவ்ளோ பெரிய பட்ஜெட் சீரியல்ல என்ன மாரி ஒரு பையன கேரளாந்து காஸ்ட் பண்ற அவசியம் இல்லல்ல. ஏதோ ஒரு நம்பிக்கை அவர் என் மேல வச்சிருக்காங்க. எப்பவுமே வச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு ப்ராஜெக்ட் குடுக்கும்போது அந்த பையன் நல்லா பண்ணுவாங்கன்ற ஏதோ ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கை உடைக்காம நான் இன்னுமே காப்பாத்திட்டு இருக்கேன் ஆக்சுவலி. ஸோ நெறைய பெர்சன்ஸோட பிளெஸிங்ஸ் நெறைய கடவுள் நெறைய ஆளுக ரூபத்துல வரலாம்ல. அந்த மாரி நெறைய பேர் வந்திருக்காங்க. ஓகே. அ நந்தினி வந்து ஒரு தனி சாப்டர். ம்ஹ்ம். மருமகள் ஒரு தனி சாப்டர். ஆமா. ஸோ இந்த கதைக்கு வந்துட்டு நீங்க ஒரு அடாப்ட் பண்ணிக்குவீங்கல்ல. ம். நான் இது மாரி நடிக்க போறேன் அப்படின்னு அடாப்ட் பண்ணிக்கிறீங்க. என்ன மாரி விஷயங்கள்லாம் மாத்திக்குவீங்க நடிக்க போம்போது? இப்ப நடிக்கணும்னா இந்த மாரி விஷயங்கள நான் ப்ரிப்பேர் பண்ணி முன்னாடியே போயிருவேன் அப்படிங்கும்போது எந்த விஷயத்த மாத்திக்குவீங்க? நான் எதுவும் மாத்திக்க மாட்டேன் ஆக்சுவலி. நான் மோஸ்ட்லி இந்த கேரக்டர இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரபு. பிரபுனா, அவ வந்து ஒரு மக்களுக்குள்ள இருக்கிற வீட்ல இருக்கிற நம்ம நம்ம பையன் மாரி இருக்கிற ஒரு கேரக்டர். நான் மேக்கப் போட மாட்டேன். நான் வந்து ரொம்ப ஜிம் பண்ணி பாடி ஃபிட்டா வைக்க மாட்டேன். ஏன்னா பிரபு அப்படி ஃபிட்டா இருந்தா, அது இடிக்கும் எங்கேயோ இடிக்கும் அது. ஸோ அந்த மாரி விஷயங்கள ஆட்டோமேட்டிக்கலி நான் யோசிக்கும். அப்போ மேபி ஹேர் சரி பண்ணணும், எதுவும் நான் பண்ண மாட்டேன். எதுக்கா அந்த பையன் இப்படி பண்ணணும்? சும்மா வாட்டர் கேன் போட்டுட்டு இருக்கிற பையன் வந்து இதெல்லாம் பண்ணணுமா? ஸோ அப்படி தோணிட்டு நான் அந்த மாரி விஷயங்கள யோசிப்பேன். இப்ப அருண் இல்ல ஒரு ஒரு ரிச் கேரக்டர் பண்ணும்போது, அதுக்கேத்த மாரி நான் க்ரூம் பண்ணிப்பேன். ஹேர் எல்லாம் கரெக்ட்டா பண்ணி, ட்ரெஸ்ஸிங் குறைச்சு கொஞ்சம் அயர்ன் பண்ணி இல்லன்னா பிரபுக்கு நான் அயர்ன்லாம் பண்ண மாட்டேன். நான் பாட்டுக்கு தூங்கிடுவேன் அப்படியே. தூங்கிட்டு அதே ட்ரெஸ் ரெடி சார் சொல்லுவேன். எதுக்கு அயர்ன் பண்ணணும்? வாட்டர் கேன் இப்ப தான் போட்டு வந்திருப்பாரு. அவங்க அயர்ன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. பட் வேற ஒரு ரிச் கேரக்டர் ஆகும்போது, இல்ல நான் கொஞ்சம் அயர்ன் பண்ணணும். பிகாஸ் அவனோட கேரக்டர் அப்படிதான். ஸோ அந்த மாரி தான் நான் பார்ப்பேன். பெருசா நான் எதுவும் மாத்த மாட்டேன். ஓகே. பொதுவா இந்த சமூகம் நீங்க சொன்ன மாரி சோசியல் மீடியா தான் நெறையா விஷயங்கள் வந்து ம். நம்பக்கூடாது. சில விஷயங்கள் நம்பலாம் அப்படின்னு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம். ம். அதுல நெறையா பாசிட்டிவ் கமெண்ட் வரும், நெகட்டிவ் கமெண்ட் வரும். ம். நீங்க இத ஒரு கமெண்ட் பார்த்துட்டு, "என்னடா இப்படி பண்ணியிருக்காங்க?" அப்படின்னு ஒரு மாரி ஃபீல் பண்ண மாரி ஏதாவது கமெண்ட் வந்திருக்கா? நெறைய இருக்கு எனக்கு. நெறைய இருக்கா? ஒண்ணும் இல்ல. நெறைய இருக்கு. எங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? இல்ல அவங்க என்ன சொல்றது, இப்போ சில சேனல்ஸ், யூடியூப் சேனல்ஸ் ஆனாலும், அ அவங்களுக்கு வியூஸுக்காக வந்து இல்லாத விஷயங்கள்லாம் போர்ட்ரே பண்ணி, பிஜிஎம் எல்லாம் போட்டு போடும்போது, அது கண்டிப்பா ஒருத்தருக்கு அகெயின்ஸ்டா போடுற மாரி தான் இருக்கும். ஸோ ஒரு வியூவர்ஸ் பார்க்கும்போது, இந்த ஆள் இப்படி பண்ணியிருக்காங்க, அப்படின்ற மாரி தான் இருக்கும். ஸோ மக்கள் அதுல வந்து மேனிபுலேட்டட் ஆயி, அதுக்கு கீழ இவன் அப்படி இப்படின்னு சொல்லி கமெண்ட் ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ஒரு பேட்டர்ன் வந்து என்ன சொல்றது? அதுதான். அது ரியலிஸ்டிக்கா இல்லையான்றது நமக்குள்ளயே தெரிஞ்சுக்கணும். இப்ப ஒரு விஷயத்த பத்தி ஒப்பீனியன் நமக்குள்ள தான் இருக்கணும். சோசியல் மீடியால யாரோ சொல்றத கேட்டோ, அது கேட்டோ நீ நீ உனக்கு அதுல ஒரு ஃபேஸ் இருக்கு. அனலைசிங் ஃபேஸ் இருக்கு. அது கேட்டுட்டா, அத அனலைஸ் பண்ணிட்டா, அதுக்கப்புறம் நீ ஆக்ஷன் பண்ணணும். அது கேட்டுட்டா உடனே ஆக்ஷன் பண்றது உங்க ஒப்பீனியன் இல்ல அது. ஓகே, யாரும் உங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. ஸோ அது மட்டும் பாத்துக்கிறது நல்லது. ஓகே.
ஸோ நம்ம சோசியல் மீடியா கேட்கும்போது ரீசென்ட் டைம்ல நம்ம நடந்த விஷயம் தமிழ் சினிமா பிரபலங்கள் மூலமா நெறைய விஷயங்கள் நம்மளுக்கு நெறைய கேள்விப்பட்டிருக்கோம். ம்ஹ்ம். இப்ப ரீசென்ட் டைமா நெறைய பேர் பேசுவது இந்த டிவோர்ஸ் கேஸ் ஆகட்டும், நம்ம ஜெயம் ரவி சாரோட ஆமா. கேஸஸ் அவரு பிரஸ் மீட்ல பேசின விஷயங்கள்லாம் ரொம்ப நெறைய பேத்துக்கு தாக்கத்த குடுக்குற மாரி தான் இருந்துச்சு. அவருக்கு இவ்வளோ வலிகள் இருக்கா? அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் எல்லாரும் பார்த்தாங்கல்ல. இது மாரி ஒரு சினிமா பிரபலங்கள் அப்படிங்கும்போது ஃபேம் ஆயிடுறாங்க. இது எல்லா தனிப்பட்ட மனிதர்களுக்குமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். ஆனா சினிமா பிரபலங்கங்கும்போது இவ்ளோ ஷோ பண்ற ஒரு விஷயத்த பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்ல சினிமா பிரபலம் பண்றது இல்ல அது. அது ஒரு ஹியூமனோட ஒரு ஒரு மனுஷனோட என்ன சொல்றது? ஹெல்ப்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு அப்படிதான் எனக்கு படுது. எஸ்பெஷலி ஆக்டர்ஸ்னா எல்லாரும் நெனைப்பாங்க ஆக்டர்ஸோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். பட் தே ஸ்ட்ரகிள் எ லாட். அவங்க ஒரு இடத்துக்கு வரதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அவங்க ஒர்க் அவுட் பார்க்கணும். அவங்க ஸ்லீப் பார்க்கணும். அவங்க நெனைச்சதெல்லாம் சாப்பிட முடியாது. ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்ணி தான் அவங்க ஒரு கட்டத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. ஸோ எஸ்பெஷலி அவங்க கூட இருக்கிற ஆளுங்க அவங்க கரெக்ட்டா சூஸ் பண்ணலன்னா, அது ரொம்ப பெரிய அடி வாங்கும். ஏன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஆக்டர பத்தி சொல்லும்போது, அவங்களோட ஃபேமிலிக்கு தெரியும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்கன்னு கண்டிப்பா. ஸோ அவங்க மேல ஒரு பிளாக் மார்க் போடுறதுக்கோ, ஆ ஏதோ ஒரு வாட்டெவர் கேஸ் போடுறதுக்கோ ட்ரை பண்ணும்போது, அவங்களுக்கு தெரிஞ்சு தானே பண்றேன். இந்த ஆளுக்கு அது பாதிக்கும் தெரிஞ்சு தானே பண்றேன். ஸோ அங்க இங்க லவ் இருக்கு. உங்களுக்கு புரியுதா? அது தெரிஞ்சே பண்ணும்போது, இல்ல அது அவ்வளோ ஆ டிஸ்க்ளோஸ் பண்ணாம, எதுவுமே இல்லாம அது சில பேர் அப்படி இருப்பாங்கல்ல. 2 பேருக்கும் செட் ஆவலன்னா, யாருக்குமே தெரியாது. பிரிஞ்சுட்டா. அதுதான் ரெஸ்பெக்ட் இருக்கும்ல. இல்லாதபோது அங்க ஒரு லவ் இல்லாத மாரி தான் எனக்கு படுது. பட் அவங்களோட ஸ்ட்ரகிள் அவங்களுக்கு தான் தெரியும். அதான் நான் முன்னாடி சொன்னேன். 2 பேருக்கு தான் தெரியும். சோசியல் மீடியால மேபி அது ஒரு பிஜிஎம் பத்தி இப்போ அவரு பேசுறதே நீங்க சென்டிமெண்ட்ஸாவும் காமிக்கலாம். அவரு சென்டிமெண்ட்ஸ் பிஜிஎம் மட்டும் சென்டிமெண்ட்ஸ். இல்ல கொஞ்சம் கன்னிங்கா பேசுற மாரின்னா வேற ஒரு பேச இல்ல கெத்தா காமிக்கலாம். சோ எல்லாம் பிஜிஎம் அதுல ஒர்க் ஆகும். சோ மக்களே அத இப்படி போர்ட்ரே பண்றது இருக்குல்ல. சோ இந்த ஒரு இந்த ஒரு எபிசோட் மட்டுமே நம்ம நெறைய மாதிரி நெறைய என்ன என்ன சொல்றது? எமோஷன் மாரி போர்ட்ரே பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான். அட் த எண்ட் ஆஃப் த டே என்னன்னா, ஆக்டர்ஸ்னா அவங்களுக்கு வியூஸ் கிடைப்பாங்க. இது எல்லாரும் பேசலாம். இது ஒரு கன்டென்ட்டா மாறும். ஸோ அதனால அது அப்படி ஒரு 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 டைம் பீரியட்ல அது பரவிட்டே இருக்கும்பா, அதுக்கப்புறம் வேற ஒரு ஆக்டர ரீப்ளேஸ் பண்ணலாம். இல்ல வேற ஒரு ஆக்ட்ரஸ ரீப்ளேஸ் பண்ணலாம். அட் த எண்ட் ஆஃப் த டே என்டர்டெயின்மென்ட் தானே. நான் கண்டிப்பா. அப்படிதான் எடுப்பாங்க அது. லெட் இட் ஓகே. பி அன் என்டர்டெயின்மென்ட். ஓகே. ஸோ இதுல ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க அந்த பிஜிஎம் அதெல்லாம் நீங்க சொன்னீங்கல்ல. ஓகே. இதெல்லாம் ஓகே. கன்டென்ட்க்காக நெறைய விஷயங்கள் பண்றாங்க அப்படிங்கும்போது, ம். ஆ ஒரு இப்ப ஒரு ஃபீமேல்னா ஒரு மாரியும், மேல்னா ஒரு மாரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்ன வரைக்குமே போர்ட்ரேட் பண்ணிட்டே தானே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? மெயில் மேல் அப்படிங்கிற இப்ப இதே இஷ்யூ ஒரு ஃபீமேலுக்கு நடந்திருந்துச்சு அப்படிங்கும்போது, ஆமா, ஆமாமா. அது வேற மாரி ஆயிடும். ஐயோ! அத போய் இந்தியா ஃபுல்லா ப்ரே ஃபார் ஹிம்ன்னு போட்டிருப்பல்ல. ப்ரே ஃபார் போடுவாங்க. இது ஒரு பையன் மேல எல்லாருக்கும் புதுசா இருக்கு. ஏன்னா பசங்க அவங்க எமோஷன்ஸ் அவ்வளோ வெளியில காமிக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன், அவரு காமிக்கிறாங்கன்னா, அவ்வளோ அடி வாங்கியிருக்கு. இல்ல ஒரு பையன் அப்படி பண்ணவே மாட்டேன். அவ்வளோ அடி ஏன்னா நம்ம பொறக்கும்போதே நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஒரு பையனுக்கு நம்ம தலையில இருக்கும். பொண்ணுங்களுக்கு இல்லன்னு நான் சொல்லல. எனக்கு ஆக்சுவலி டூ பி ரியலி ஃப்ராங்க் எனக்கு ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன்ல எனக்கு எந்த ஒப்பீனியனும் இல்ல. 2 பேருமே ஹியூமன் தான். பொண்ணுங்க இப்படிதான் இருப்பாங்க, பசங்க அப்படிதான் இருப்பாங்கன்றதுல எனக்கு உடன்பாடு இல்ல. எல்லாருமே தே ஹேவ் தேர் ஓன் ஃபைட்ஸ். பட் பசங்களுக்கு என்னன்னா, அவங்க பொறக்கும்போதே ஓகே நெக்ஸ்ட் நீ தான் ஃபேமிலி பார்க்க போற என்ற ஒரு இது இருக்கும். அப்ப அவங்களுக்கு என்னன்னா, மோர் தென் எனி என்டர்டெயின்மென்ட் அவங்க தலையில என்ன ஓடுது, இத எப்படி செக்யூர் பண்ணணும், ஃபேமிலி எப்படி காசு சம்பாதிக்கலாம், என்ன ஃபீல்டுக்கு போலாம் அப்படின்னு இருக்கும்போது, அவங்க அவங்க ஸ்ட்ரகிள் பண்ற விஷயங்கள பத்தி அவங்க யாருக்கும் ஷேர் பண்ணாங்கன்னா, அது அவங்களோட வீக்னஸா மாறும். ஸோ அவங்க வீக்கா இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே அழுகாமலும் எல்லாத்துலயும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருப்பாங்க. பிரேக் டவுன் ஆறேன்னா, அது அவங்களும் அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க. வேறஸ் கேர்ல்ஸ்க்கு என்னன்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு எக்ஸிட் இருக்கு. அவங்க எமோஷனல் அவங்க அழுதாங்கன்னா கேட்கறதுக்காக யாராவது இருப்பாங்க. அவங்க அழுறதுக்கு ஃப்ரீடம் இருக்கு. ஸோ அது எப்படியாவது அவங்க எப்படியாவது அது ஒரு ஒரு வே அவுட் அவங்களுக்கு கண்டுபிடிப்பாங்க அவங்க. பாய்ஸ்க்கு அங்க ஒரு வே அவுட் இல்ல. அவங்க அந்த ஸ்ட்ரகிள்லயே இருந்து போய் பழகுனால 2மே 2 டைப் ஆஃப் எமோஷன் தான். ஸோ ஆஃப் கோர்ஸ் கேர்ல்ஸ்ன்னா நம்ம எல்லாருமே என்ன சொல்றது, ஒரு வீக்னஸ் அவங்களுக்கு மேல இருக்கிறதுனால நெறைய பேரு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. வேறஸ் ஒரு பாய் சொல்லும்போது, மேபி கொஞ்சம் சப்போர்ட் கம்மியா இருக்கலாம். ஆனா சில பேருக்கு நெறைய பேருக்கு அது புரியும். பட் தே வில் ஹெசிடேட் டூ புட் இட் ஆன் சோசியல் மீடியா தட் சப்போர்ட் ஹிம். அது போடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அண்ட் ஓகே. தட்ஸ் ரியாலிட்டி யூ ஹேவ் டூ அக்செப்ட் இட். வேற ஒண்ணும் பண்ண முடியாது.